வணக்கம் ரிதி. 21 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை மேம்படுத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை பிறப்பித்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆய்வு செய்தார். சென்னையில் மட்டும் 392 அம்மா உணவகங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த உணவகங்களில் குறைந்த விலையில் உணவுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த அம்மா உணவகமானது தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மா உணவகங்களை மூட முடிவெடுத்துள்ளது எனவும், தரமான உணவுகள் வழங்கப்படவில்லை, அதே போல கட்டட பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என அதிமுகவினர் தரப்பில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து சித்தரஞ்சன் சாலையில் உள்ள தனது வீட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்லக்கூடிய இந்த நிலையில் தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்திற்கு சென்று திடீரென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய சமையல் செய்யும் ஊழியர்களிடமும் இந்த அம்மா உணவகம் குறித்து அவர் உரையாடி இருக்கிறார். மேலும் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு இங்கு உணவானது வழங்கப்படுகிறது, மேலும் மக்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்பது பல்வேறு விவரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் கேட்டிருக்கிறார். மேலும் உணவு தயார் செய்யும் முறை குறித்தும் வாடிக்கையாளர்கள் எவ்வாறு வருகிறார்கள் என்பது குறித்தும் ஊழியர்களிடம் கேட்டிருக்கிறார். மேலும் அங்கு உணவு அருந்தி கொண்டிருக்கிறவர்களிடம் உணவு தரமாக இருக்கிறதா, என்னென்ன உணவு வழங்கப்படுகிறது, இதில் ஏதேனும் குறை இருக்கிறதா உள்ளிட்டவற்றையும் கேட்டு அறிந்திருக்கிறார். தொடர்ந்து உணவு தரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது எனவும், வாடிக்கையாளர்களை கனிவுடன் கவனிக்க வேண்டும் எனவும் அந்த அம்மா உணவகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் அம்மா உணவகங்களை தொடர்ந்து சிறப்பாக நடத்த, சமையலறை மற்றும் உணவு கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும், ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவை தயாரித்து வழங்கவும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் 21 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்திட ஆணையானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களுக்கு அவ்வப்போது நேரில் சென்று ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் எனவும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார். ரிதி.